ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ரவா கேசரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஒரு கிளாஸ் இது போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கிளாஸ் ரவா போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அதிக பேர் இருக்காலும் எங்களுக்கு பத்தாது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் 2 கிளாஸ் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எத்தனை கிளாஸ் வேணுமோ அதை போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வறுக்கணும், சிம்மில் வச்சு நல்லா வறுத்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதேமாரி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு இதில் கொட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாதிரி பொன்னிறமாக வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கொட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி திராட்சை இதெல்லாம் போட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். முந்திரி இதேமாரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திராட்சை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி திராட்சை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 கிளாஸ் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து 2 கிளாஸ் ரவா போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நாங்கள் வந்து 3 கிளாஸ் பால் ஊற்றிட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளோ இது பண்ணுறீங்களோ நீங்கள் அவ்வளோ இது பண்ணிக்கலாம். எவ்வளோ பால் தேவையில்லையோ உங்களுக்கு அவ்வளோ பால் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்புக்கு ரவா கேசரிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா 3 கிளாஸ் பால் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வேணால் பால் கூட ஊற்றிக்கலாம், தண்ணியும் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் நம்ம ரவா கொட்டி நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பால் சுருண்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமயத்தில் நம்ம சக்கரை 1 கப் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 1 கப் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கப்பு நம்ம ரவா போட்டுக்கலாம். நம்ம 3 கப் ரவா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வாய் கொஞ்சம் வளர்ச்சி. 2 கப்பு நம்ம ரவா போட்டோங்கன்னா 3 கப்பு சக்கரை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அதிகமாக சக்கரை இனிப்பு வேணுன்னா நீங்கள் வந்து இன்னும் 3/4 இது கூட போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சக்கரை போட்டோன்னே எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி மாரி ஊற்றிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம முன்ன பார்த்துங்க இல்லையா, கட்டி அதேமாரி இதாகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெட் கலர் சேர்த்திக்கலாம். நீங்கள் எந்த கலர் வேணுமோ நீங்கள் சேர்த்து ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ ரெட் கலரில் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகாக வந்துருக்கு. பாருங்க, சாப்பிட்டு பார்க்குறேன். சரியான டேஸ்ட் ப்ரோ, அடிச்சுக்கே முடியாது. சரியான டேஸ்ட். முந்திரி திராட்சை அப்படியே சரியான டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெய்யெல்லாம் போட்டுங்க பாருங்க. மோர் ஒரு வாயா. செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் வச்சு நான் அப்படியே கரையுது ஃப்ரெண்ட்ஸ். நெய் மாரி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னு சாப்பிடுங்க, இல்லை காலியாக சீக்கிரமா வாங்க. நாங்கள் ஒரு வாய் சாப்பிட்டுக்கோங்க.